நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கியூபுக்கான ட்ரிக் என்னங்க சார், நீங்கள் ஸ்கொயருக்கு சொன்னீங்க, கியூபுக்கான ட்ரிக் என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க. கியூபுக்கான ட்ரிக்கு 3 ட்ரிக் இருக்குது. அந்த 3 ட்ரிக்கை நான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக்கு தான். இதை நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி முடிச்ச பின்னாடி இந்த கியூபுக்கான ட்ரிக்கு நான் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ டிவிகே பேட்ச் மாணவர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நல்லா தெளிவாக கவனிங்க. இந்த 1 வீக்கில் நம்ம என்னென்ன பண்ணோம், அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, இந்த 1 வீக்கில் நம்ம லேர்ன் பண்ண விஷயத்த வேறு எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது, இதெல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கியூபுக்கான ட்ரிக் என்னங்க சார், நீங்கள் ஸ்கொயருக்கு சொன்னீங்க, கியூபுக்கான ட்ரிக் என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க. கியூபுக்கான ட்ரிக்கு 3 ட்ரிக் இருக்குது. அந்த 3 ட்ரிக்கை நான் சொல்கிறேன். ரொம்பவே முக்கியமான ஒரு ட்ரிக்கு தான். இதை நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி முடிச்ச பின்னாடி இந்த கியூப்க்கான ட்ரிக்கு நான் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்லணும், அப்போயே நான் சொல்லியிருந்துருக்கலாம், நான் மிஸ் பண்ணிவிட்டேன். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த கியூபுக்கான ட்ரிக்கை நான் சொல்கிறேன். ஓகேவா, ரைட். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு எதாவது பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் டவுட்டுக்குரிய கான்செப்ட். ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ தாராளமாக நீங்கள் உங்களோட டவுட்டை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் அனுப்பலாம். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் யாரையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். அதே போல் யூடியூப்லேயும் நீங்கள் கேட்குற டவுட்டுக்கும் நான் கிளியர் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு நான் கிளியர் பண்ணுவேன். ரைட், இந்த டவுட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நான் 5 நோட் பண்ணியிருக்கலாம். இந்த வாரத்தில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், பேசிக் அந்த ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது ஸ்கொயர், கியூப், அதுக்கு அடுத்தது பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் டிவிசிபிள் ரூல். ஓகேவா, ஸோ இந்த 5 பார்ட்டும் நம்ம இந்த பேசிக்ஸில் லேர்ன் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஏன்னா ஆரம்பத்தில் சின்ன டவுட்டை நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து தான் உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அதனால உங்களுக்குரிய டவுட் என்னவோ, நம்ம இந்த வாரத்தில் பார்த்த டாபிக் என்னவோ, அதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் உங்களுக்கு அதற்கான ஒரு வீடியோவும் நான் கொடுத்துருவேன். ஓகேவா, சரி, நீங்கள் பாருங்கள். அதுக்கு அடுத்தது உங்களோட ஃபீட்பேக். ஓகேவா, ஸோ அது ரொம்பவே நான் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்குறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக் என்ன, நீங்கள் இந்த பேசிக்ஸ் லேர்ன் பண்ணதுலேருந்து அதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் செட் என்ன, உங்களோட லெவல் என்ன, இதை நீங்கள் லேர்ன் பண்ண பின்னாடி உங்களுக்குள்ளே என்ன மாற்றம் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத யூடியூப் கமெண்ட் மூலயமாவோ அல்லது வாட்ஸ்அப் மூலயமா என்னோட நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலயமாவும் உங்களோட ஃபீட்பேக் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், நான் நெகட்டிவ் அப்படின்னு நான் எடுத்துக்க மாட்டேன். கண்டிப்பாக என்னோட க்ரோத்துக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இதில் என்ன அப்படின்னா, ஒரு சில இந்த ஃபெசிலிட்டிஸ் விஷயங்களில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்மளோட கிளாஸ் விஷயங்களில் என்னென்னலாம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படுது, இன்னும் வேறு மாற்றங்கள் ஐடியாஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களோட வார்த்தைகளுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். என்னால் முடிஞ்சால் நான் பதில், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக எடுப்பேன். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை, உங்களோட ஃபீட்பேக்கை வீடியோ மூலமாவோ அல்லது ஆடியோ மூலமாக கூட எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஓகேவா, ஸோ வீடியோ அல்லது ஆடியோ மூலமாக கூட எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நான் கண்டிப்பாக அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தது நம்ம 3ஆவதாக எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா லைவ். ஓகேவா, ஸோ இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு நான் லைவ் வரேன். சும்மா நம்ம பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இல்லை. கண்டிப்பாக இந்த 5 பேசிக் கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம்ல, பேசிக் டாபிக்ஸ், அதுலேருந்து பேசிக்கான கொஸ்டின் ஆன் த ஸ்பாட்டில் நம்ம சின்ன ஒர்க் அவுட் மூலமா பக்கத்தில் லைவ் வரும்போது சும்மா அப்படியே ஃப்ரீயாக இல்லாமல் பக்கத்தில் ஒரு நோட்டு பெண்ணு ரெடியாக வச்சுருங்க. நான் சொல்லக்கூடிய நம்ம இந்த வாரம் பார்த்துருக்க இந்த டாபிக்ஸ்லேருந்து சின்ன ஒர்க் அவுட் நான் கொடுப்பேன். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸு நான் கேட்பேன். ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் அதை பார்த்துட்டு அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளான ஒரு லைவ் தான். உங்களுக்கு ஒரு ½ அன் ஹவரில் எவ்வளோக்குள்ள நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்தா ஒரு ரீகால். ஓகே, இது மெயினாக நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நான் உங்களை நான் கேள்வி கேட்கணும், உங்களை நான் இன்சல்ட் பண்ணணும், தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் ஆல்ரெடி நிறையா டைம் நான் சொல்லியிருக்கேன், எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். நம்ம என்னென்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இதை கொஞ்சம் லேர்ன் பண்ண வேண்டியது. அப்போ இதை கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப்பில்
லைஃப்பில் நம்ம விட்டுட்டு போனதை இப்போ நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ தெரியாதையோ இதுதான் தெரியலையா, ரைட், அதை நம்ம கற்றுக்குவோம். அடுத்து எக்ஸாமுக்கு நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்கு நல்லபடியாக நம்ம கான்ஃபிடென்ட்டாக எழுதி பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி நான் சொல்கிற ஒர்க் அவுட்டை நீங்கள் ட்ரை பண்ணி தப்போ ரைட்டோ ஆன்சர் பண்ணலாம். லைவை வந்துட்டு அவாய்ட் பண்ணாதீங்க. அப்போ தான் நம்மளுக்குள்ள நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் கிடைக்கும். யார் அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க, எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க, அதெல்லாம் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் லைவில் வந்து மீட் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாகவே நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பூஸ்ட் அப் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டை ஒவ்வொரு விதங்களில் நம்ம, அதாவது படித்ததை ஒவ்வொரு விதங்களில் நம்ம ரிவிஷன் பண்ணணும். இதுதான் மெயினான கான்செப்ட். நான் நம்மளோட குரூப்பில், டெலகிராம் குரூப்பில் டெஸ்ட் நான் கொடுக்குறேன், அதுவும் ஒரு விதத்தில் ரிவிஷன். அதுக்கப்புறம் ஆடியோ நான் கொடுக்குறேன், அது இந்த இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம், இதில் கொஞ்சம் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன், அதுவும் ஒரு விதத்தில் ரிவிஷன். ஓகேவா? ஸோ அதே போல் தான் நம்ம யூடியூப்லேயே உங்களை நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன், அதுவும் ஒரு விதத்தில் லிசன் லேர்னிங். ஓகேவா? ஸோ அதே போல் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேளுங்க அப்படின்னு நான் கேட்குறேன், அதுவும் ஒரு விதத்தில் ரிவிஷன் தான். அப்போ நம்ம ரிவிஷன் பண்ற மெத்தடை வேற வேற விதங்கள்ல நம்ம மாற்றும் போது தான் நம்மளுக்குள்ள இன்னும் ஆர்வம் அதிகமாகும், போர் அடிக்காது. அதே டயத்துல நம்ம மைண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா டயர்ட் ஆகாது. ஓகேவா? அதான் போர் அடிக்காதுன்னு சொல்றோம். அப்போ நம்ம டிஃப்ரெண்ட் வழியில நம்ம ரிவிஷன் பண்றோம். ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமான என்னோட ஒரு நோக்கம். இதுதான் உங்களை ரிவிஷன் பண்ணப்ப நம்ம எடுத்தோடனே ஒரே நாளில் நம்ம படிச்ச மாட்டோம், அப்படியே எந்த ரோபோ கிடையாது, பார்த்த உடனே நம்ம மைண்டில் வர்றதுக்கு நம்ம அடிக்கடி திருப்பி பார்க்க தான் நம்மளுக்கு ரிவிஷன் வரும். அதைத்தான் நான் இங்கே இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ இதுலேருந்தே நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே? நம்ம வாரத்துக்கு நம்ம ஒரு 12 வாரத்துக்கு, அதாவது 3 மாதத்துக்கு நம்ம என்ன பிளான் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட கவனம் எதில் இருக்கணும்? அந்த பர்டிகுலர் வாரத்தில் கவனம் இருக்கணும். அந்த பர்டிகுலர் வாரத்தில் என்னென்ன விதங்கள்லாம் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதா ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எல்லாம் நல்லா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது சண்டே டெஸ்ட்டு. ஸோ இந்த சண்டே டெஸ்ட்டு எப்பயும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, எல்லா சண்டே, எவ்ரி சண்டே 9:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே? ஸோ இந்த 9:30ங்கிற டைம் நான் எதுக்கு சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 9 o'clock நம்ம உள்ளே போவோம், அதுக்கப்புறம் ஒரு 15 minutes கழிச்சு கொஸ்டின் வரும், அதுக்கப்புறம் 9:30க்கு நம்ம ஷார்ப்பாக டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 3 hours நடக்கும். ஸோ அதே போல தான் 9:30க்கு எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகிற அளவுக்கு மைண்ட் செட்டை இப்போ இருந்து எப்பயுமே மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த 9:30 முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த 9:30க்கு அட்டன் பண்ண பாருங்கள். மேக்ஸ் மட்டும் அப்படிங்கிறனால உங்களால் தாராளமாக ஒரு 1 hourக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த பேசிக் டெஸ்ட்லாம் 1 hourலாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1/2 hour இருந்தாவே போதும். கம்ஃபர்டபுளாகவே உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். ஒரு ப்ராக்டிஸ், அதாவது இப்போ கொஸ்டினை வச்சு நீங்கள் இடப்படக்கூடாது. நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம், எவ்ரி வீக்கும் இதே மெத்தட் தான். ஒரு டவுட்டுன்னு இருந்துச்சுன்னா டவுட் செஷன் நம்ம இருக்கும். அதுக்கு அந்தந்த என்னென்ன டாபிக் பார்த்தோமோ அது ரிலேட்டடாக டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஃபீட்பேக், அந்தந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒரு சில டாபிக் மட்டும் தான் வீக்காக இருப்பாங்க. அப்போது அதில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க டாப்பிக்கில் எப்படி நம்ம தெளிவாகிக்கிட்டோம், அதே போல் வீக்காக இருக்க டாப்பிக்கில் என்ன நம்ம புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் கஷ்டம்னு நினச்சிருந்தேன், ஆனால் அதில் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது. நான் ஸ்டார்டிங்கில் இந்த லெவலில் இருந்தேன், எனக்கு இந்த 1 week கம்ப்ளீட்டாக இந்த டாப்பிக்கை பார்த்ததுக்கப்புறம் என்னால் நல்லபடியாக இதுலேருந்து கான்ஃபிடென்ட் ஆக முடியுது. இதில் நான் விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எப்பயுமே ஃபீட்பேக். அதே போல் சார் இன்னும் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு இந்த மாடல் கேள்விப்பட்டு எனக்கு அது வரலை அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் சொன்னாலும் அதுக்கேற்ற நம்ம டவுட்க்குரியதில் கிளியர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது எப்பயும் போல் அந்த பர்டிகுலர் டாபிக் முடிஞ்ச பின்னாடியும் லைவ். ஓகே? ஸோ எவ்ரி சாட்டர்டே ஆர் சண்டே இந்த மாதிரி லைவ் நம்ம வச்சுக்கலாம். அதே போல் தான் சண்டேல இந்த மாதிரி டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் நம்ம ட்ராவல் பண்ண போகிறது. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு என்ன வீடியோ இருக்குது, கியூப்க்கான ட்ரிக்கு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம டாபிக் என்ட்ரு ஆகிட்டோம், HCM and HCF, அதுக்கான
ஸ்மார்ட் பிளான் அப்படிங்கிற அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை நம்ம என்னென்ன விதங்கள்லாம் நம்ம பிரித்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இப்போது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் புக்கை வச்சுட்டு நான் அட்டை டு அட்டை அப்படியே வரிசைக்க பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம தான் மூடி வச்சுட்டு கிளம்பிடுவோம். அப்போது நம்ம ஒரு 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 செயலில் நம்ம சக்ஸஸ் ஆனோம் அப்படின்னா அந்த செயலை எவ்வளவு பார்ட்டாக நம்ம பிரிக்கிறோம். அப்போ அதை நம்ம எப்படி கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை, ஒரு சமையல் காய்கறி அப்படின்னா தரம் 1 தரம் 2 அப்படின்னு பிரிக்கிறாங்களா, அதே போல தான் நம்ம ஒரு ஒர்க்கை நம்ம செய்கிறோம் அப்படின்னா இங்கே நம்ம ஏகப்பட்ட சம்ஸ் இருக்குது, நிறைய குமிஞ்சு கிடக்கு. அதில் நம்மளுக்கு எப்படி நம்ம தேவையானலாம் எடுத்து ஒரு ஆர்டரை வச்சுருந்து அதில் நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய ட்ரிக்லாம் எந்த மாதிரி சம்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணலாம். ஓகே, இன்னொரு ஒரு பார்ட் பார்த்தோம்னா இங்கே என்ன மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். இப்படி நம்ம பகுத்து பார்க்கறது தான் ஸ்மார்ட்டாக நம்ம ஒர்க்கை முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இங்கே இந்த ஸ்மார்ட் பிளான் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம டாப்பிக்கான வீடியோ வரும். இப்போ நம்ம கியூபுக்கான ட்ரிக்கை பார்க்கலாம். ஸோ நோட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கிளியராக. சார் இதை நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு மெமரி பண்ண வச்சிங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ட்ரிக் என்னங்கிற பார்க்கலாமா? ஸோ நான் சொல்ல போகிற ட்ரிக்கு மொத்தம் 3 ட்ரிக் இருக்குது. ஓகே, ஸோ கியூபுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 ட்ரிக் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னா, இந்த 11 கியூப்ல இருந்து 19 கியூப் வரைக்கும் நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். அடுத்து ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னா, அந்த 11, 21, 31, 41 இந்த மாதிரி 1 1ன்னு முடியுதுங்களா? ஸோ இந்த நம்பரு வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 91 இல்லை, அது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒன்று. அடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா சேம் நம்பர் ட்ரிக். ஓகேவா? சேம் நம்பர். இப்போ எக்ஸாம்பிள் 22, 33, 44. ஸோ இந்த மாதிரி சேம் நம்பர். இந்த 3 ட்ரிக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவனிங்க. இப்போது இந்த 11 கியூப் அப்படின்னு சொல்லியிருக்கேனா, நான் மெமரி பண்ண வச்சிருந்தது 11 கியூப்னா என்ன அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன் 1331 சொல்லியிருந்தேனா. இப்போ இது வர மாதிரி ட்ரிக்கு நான் சொல்றேன். இப்போ இது வர மாதிரி இல்லை, ட்ரிக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேவா? இப்போ 11 கியூப் அப்படிங்கிற போது 1 1, இந்த 11 தானே, 1 1 அப்படி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 1 ஸ்கொயர் பண்ணா அதுவும் 1 தான், 1 கியூப் பண்ணா அதுவும் 1 தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 1 1ங்கிறது இதுல இருந்து எடுத்து நான் போட்டது. இங்கே என்ன இருக்கோ 1 1 இருக்கோ அதை போட்டிருக்கேன். இந்த 1 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இந்த 1 அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்கேன், கியூப் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்த நம்பர் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் இதை பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, சென்டரில் இருக்க 2 நம்பரை டபுள் பண்ணிக்கணும். சென்டரில் இருக்க 2 நம்பர் என்ன, இப்போ இந்த 1 இருக்கு, 1 டபுள் பண்ணா 2, இந்த 1 இருக்கு, இந்த 1 டபுள் பண்ணா 2. இப்போ இதை ஆட் பண்ணுங்க. இது ரைட் சைட்ல இருந்து ஆட் பண்ண போறோம். ஒரு டிஜிட் தான் நீங்க நோட் பண்றோம். 1 1 2 கூட்டினா 3, 1 2 கூட்டினா 3, 1 1 கூட்டினா 1. ஓகேவா? ஸோ 1. அப்போ 1331 நம்ம 11 கியூபுக்கான ஆன்சர் வந்துருச்சா? ஓகேவா? ஸோ இதே இது அடுத்து 12க்கு நம்ம பார்க்கலாம். 12க்கு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். சார் இதை ஏன் சார் இவ்வளோ நாளாக சொல்லாமல் விட்டேன்ட்டு என்னை நீங்கள் திட்டுவீங்க. ஓகேவா? ரைட். 12 கியூப். அப்போ 1 2 அப்படியே நான் நோட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன, இந்த 2 ஸ்கொயர் பண்ணா 4, 2 கியூப் பண்ணா 8. புரியுதா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், இந்த நம்பரை நான் கியூப் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன, சென்ட்ரல் 2 நம்பரை டபுள் பண்ணும். 2 டபுள் பண்ணா 4, 4 டபுள் பண்ணா 8. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. ஆக்சுவலாக என்ன 12ஓட கியூப் வேல்யூ என்னன்னு பாருங்க, 1728. இது தான் பாருங்க 8. இதை 2 கூட்டினா 8 4 கூட்டினா 12க்கு 2 பேலன்ஸ் 1. பேலன்ஸ் 1 என்ன, இது எல்லாத்தையும் கூட்டினா 7 1. அப்போ 1728 வருதுங்களா? ஸோ அப்போ 12 கியூபுக்கு நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இதே போல தான் நீங்கள் எல்லா நம்பர்ஸும் பார்க்கலாம். நான் ஒரு 2 டிஜிட் வர மாதிரி ஒரு இது நான் சொல்கிறேன். இப்போ 15 கியூப் நம்ம வச்சுக்கலாம். 15 கியூப் அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ண போகிறோம், 1 5. அடுத்து இந்த 5 ஸ்கொயர் பண்ணா 25, இந்த 5 கியூப் பண்ணா
125. எப்பயும் போல சென்டரில் இருக்க வேல்யூ டபுள் பண்ணலாம். 5 டபுள் பண்ணா 10, 25 டபுள் பண்ணா 50. ஓகேவா? ஸோ இப்போதான் நீங்கள் இன்னொரு ஒரு பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கிங்க. இங்கே 125ன்னு இருக்கா, 125ல் ஒரே ஒரு டிஜிட் 5 மட்டும்தான் நம்ம நோட் பண்ணோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 15 கியூப்னா ரிவைஸ் பண்ண சொன்னால எவ்வளோ வந்தது, 3375 அப்படிங்கிறதா 15 கியூபோட வேல்யூ. இப்போ இங்கே பாருங்க 5, இப்போ இந்த இடத்துல 12 அப்படி தானே இருக்கு, இந்த 12 இங்கேயே தான் நீங்கள் நோட் பண்ணணும், அதாவது கேரிங்கிற மாதிரி இதெல்லாம் அங்கேயே தான் நோட் பண்ணணும். இப்போ இதை எல்லாத்தையும் நீங்க கூட்டுறீங்க, இது எல்லாத்தையும் கூட்டினாலுமே கூட இங்க என்ன வரும், இப்போ இந்த இடத்துல 7 தான் வரும், அதாவது சம்திங் 7 என்ன வரும், 12 + 25 37, 37. அதுக்கப்புறம் இங்க என்ன வரும், 8 87ன்னு வருதா. இந்த இடத்துல 7 மட்டும் தான் நீங்க நோட் பண்ணணும், 8 இங்க நீங்க நோட் பண்ணணும். புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத? இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டுறோம், கூட்டினாலுமே நம்மளுக்கு என்ன வரும், ஒரு டிஜிட்டை மட்டும் தான் இங்கே நோட் பண்ணுறோம், மீதி உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து இங்கே நோட் பண்ணோம். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 12 எக்ஸ்ட்ரா, ஒரு டிஜிட் போக 12 எக்ஸ்ட்ரா இருந்தனால அது தூக்கி இங்கே போட்டிருந்தோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணும்போது 87 அப்படிங்கிறது கிடைக்குது, அதனால் 7 மட்டும் போட்டுட்டு 8 இங்கே நோட் பண்ணிடுறோம். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க, இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 8 + 5 13, இது 23 தானே, 23க்கு 3 பேலன்ஸ் 2. ஓகேவா? அப்போ 2 + 1 3, 3375. நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துருச்சுங்களா? ஸோ அப்போ இந்த ட்ரிக்கு உங்களுக்கு 11ல இருந்து 19 வரைக்கும், ஏன்னா முன்னாடி 1 இருக்கு 9 இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ட்ரிக்கு எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் கியூப் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு அடுத்த நம்பர், அதாவது இல்லைன்னா நீங்கள் 14 கியூபுக்கு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது செகண்ட் ட்ரிக் நான் சொல்லியிருந்தேன்னா, செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, இந்த 1ன்னு முடிகிறதா ரொம்ப சிம்பிளாக தான். இப்போது 11 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 21க்கு நம்ம பார்ப்போம். 21 கியூப் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ நீங்கள் பண்ணதை அப்படியே ரிவர்ஸாக இந்த சைடு இருந்து நீங்கள் வரீங்க. 1 2, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 2 கியூப் பண்ணா 8. அவ்வளோதான். எப்பயும் போல் சென்டரில் இருக்க 2 நம்பரை டபுள் பண்ண போகிறீங்க. அப்போ இங்கே என்ன வரும், 4 வரும், இங்கே 8 வரும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 இங்கே 6, இங்கே 12க்கு 2 பேலன்ஸ் 1, இங்கே 1 நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 9. அப்போது 9261 தான் 21 கியூப் வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானதான். ஆனால் இங்கே என்ன 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 கண்டிஷன் தான் யூஸ் ஆகும், அந்த 1 முடிகிறது. இப்போ 21 31 41 51 61 71 81 இந்த மாதிரி இருக்கு. இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் அடுத்த நம்பரு 31 கியூபுக்கே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சு அப்படின்னா, என்ன கான்செப்டில் நம்ம இங்கே நம்பர் நோட் பண்ணுறோங்கிறத புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க 2 நம்பரை டபுள் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது சிங்கிள் டிஜிட் வரணும் அப்படிங்கிறத நோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சேம் நம்பருக்கான ட்ரிக்கு. ஓகே? சேம் நம்பருக்கான ட்ரிக்கு கவனிங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளானதான். எப்பயும் போல நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 நம்பர் நோட் பண்ண போகிறோம், அதில் 2 நம்பரை டபுள் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போது 22 நான் 33 கூட நான் போடுறேன், 22 உங்களுக்கு கமெண்ட்டில் நான் சொல்கிறேன். ஏன்னா சார் உடனே நிரப்பி நினைப்பாங்க, சின்ன நம்பர்லாம் சார் போட்டுக்கிறாரு, பெரிய நம்பர் மட்டும் நம்மள்கிட்ட கொடுக்குறாரு, விவரமானது அப்படின்னு நினச்சிக்கிங்க. ஓகேவா? சார் நான் 33 கியூப் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். என்ன பண்ணுறேன்னா, 3ஓட கியூப் வேல்யூ என்ன, 3ஓட கியூப் வேல்யூ 27. அந்த 27 அப்படிங்கிற நம்பர் தான் 4 டைம் நீங்கள் நோட் பண்ண போகிறீங்க. 4 டைம் நோட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது சென்டரில் இருக்க 2 நம்பரை டபுள் பண்ண போகிறோம். 27 டபுள் பண்ணோம் அப்படின்னா 54. அதே போல் தான் இங்கே 54 வரும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இங்கே 27க்கு 7 மட்டும் தான் போடுவோம், பேலன்ஸ் 2 இங்கே நோட் பண்ணுவோம். இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் இங்கே இருக்க மட்டும் நோட் பண்ணிவிட்டு ஒன்று ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இப்போ இங்கே என்ன 11, 13க்கு 3 கரெக்டு தானே? எஸ், 13க்கு 3 பேலன்ஸ் 1 இங்கே வருது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியே நீங்கள் இங்கே நோட் பண்ணிடலாம். என்ன வரும், 8ன்னு வருமா? ஸோ அப்போ இங்கே 8 நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 15 19க்கு 9. ஓகே? பேலன்ஸ் 1. ஓகே? ஸோ அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 8ன்னு வருமா? இந்த 8 தூக்கி இங்கே தான் நோட் பண்ணணும். அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 15க்கு 5 பேலன்ஸ் 1. அப்போ இங்கே என்ன வரும், 3 35ங்கிறதா. அப்போது 35 9 3 7 அப்படிங்கிறதா 33ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும், கியூபில் வந்துட்டு 3ஓட எண்டு எப்பயுமே என்ன வரணும், 7 தான் வரணும். ஓகே? ஸோ இதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் 33 கியூபோட வேல்யூ. ஓகேவா? இப்போ நீங்கள் 22 கியூபுக்கான வேல்யூவை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்.
என்ன வரும் 22ங்கிற போது ரொம்ப ஒரே ஒரு ட்ரிக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். 2ஓட கியூப் வேல்யூ என்ன 8. 8 தான் நீங்கள் 4 டைம் போட போகிறீங்க, நடுவில் இருக்கிற 2 நம்பரை டபுள் பண்ண போகிறீங்க, ஆட் பண்ண போகிறீங்க, ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு இந்த 11 கியூப்லேருந்து 19 கியூப் வரைக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன பேட்சில் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் எவ்வளோக்கு இன்வால்மெண்ட்டோட நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் நானும் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறேன். அந்தளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணுங்கிற தோணும். ஸோ கண்டிப்பாக நானும் உங்களுக்கு எவ்வளோக்கு நிறைய விஷயங்கள் என்னோட ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாமில் பாஸ் பண்ணி நல்ல ஒரு போஸ்டிங் போகணும். ஓகே? ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட், வாழ்த்துக்கள். நம்ம லைவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.